கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதிப்பாடி போற்றுவேன். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று நம்ம வழி நடத்துகிற தேவாதி தேவன் நண்பர்களில் சிறந்தவர். த பெஸ்ட் ஃப்ரெண்ட், தகப்பனாய், தாயாய், ஒரு சகோதரனை காட்டிலும் பட்சமாய் நம்மை வழி நடத்தும் தேவாதி தேவனை சேர்ந்து பாடுவோமா? கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஒரு குரலாய் ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். எங்கள் இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை நடத்தி செல்கிறார், கர்த்தர் என்னை நடத்தி செல்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென், இயேசுவே, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க சேர்ந்து ஒரு குரலாய் ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம்.
இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம். சொல்லுங்க ஒரு குரலா எல்லாரும். தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமியுமது பாதஸ்தலம். வானமுமக்கு சிங்காசனம், பூமியுமக்கு பாதஸ்தலம். பணிந்து கூடிந்து தொழுகிறோ. கனிந்தமை கண்ணோக்குவே. பணிந்து கூனிந்து தொழுகிறோ. கனிந்தமை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா தாருமே. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஒரு குரலாய் நம்புகிற ஒரு மகிமையின் மேகம் இனி நம்மை மூடி வருகிறது. உங்க துக்க நாட்கள் முடியக்கூடிய சமயங்கள் கர்த்தர் நம் சார்பில் எழுந்தருள போகிறார். தேவாதி தேவன் சர்வ வல்லவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை யார்தான் தடை செய்ய முடியும்? தேவன் எழுந்தருளி வரும்பொழுது, when God arises, சத்துருக்கள் புகையை போல பதறடிக்கப்படுவார்கள். கர்த்தர் எழுந்தருளி வரும்பொழுது மெழுகு போல் வெள்ளம் போல உருகி போகும். A fire goes before him. It drives back all his enemies. In his presence, there is power. Hallelujah, Lord. கரங்களை மேல உயர்த்தி கர்த்தர் செய்த உபகாரங்கள் காண குறைத்தென்னலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் காண குறைத்தென்னலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை இயேசுவே. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே. தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே. பாதம் தொழுகிறோம். மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் இயேசு மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் உன்னை மறக்கவே மாட்டார். நீ மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உன் நினைவாயிருக்கிற தெய்வம் உன் சிறையிருப்பை மாற்ற, உன் அலைகளை ஓய செய்ய, உன் புயல் காற்றை வின்றும் அமைதிப்படுத்தி உன்னை எந்த கரைக்கு போய் என்று அனுப்பினாரோ அந்த கரையில் உன்னை நிற்க வைக்க, தண்ணீர்கள் மேல் என் இயேசு நடந்து வந்து காற்றையும் கடலையும் அமைதியாயிருந்து உனக்கு அமைதிப்படுத்தி உனக்கு சொன்னதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். He said, I will never leave you.
I will never forsake you. எத்தனை பேர் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. Isn't our God good? நீ ஆண்டவர் நல்லவர் என்று சொல்றவங்க மட்டும் இதுவரையும் தட்டாத மாதிரி கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே என்று சொல்லுவோமா? Hallelujah. Thank you Jesus. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த பாட்டினுடைய 2 அடி மட்டும் எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா பாடிட்டு வார்த்தையை முடிச்சிட்டு let's go home for dinner. Amen. Praise the Lord. உன்னை விட்டு விலகுவதில்லை. ஓகே, தலைக்கு மேல 1 2. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி உற்சாகமா பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. உன்னை காத்திடுவேன் நான் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன். இன்னொரு வாட்டி சத்தமா, அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். ஏய், நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உங்க கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உங்கள் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை. ஒரே விஷயம் கடைசியா கரங்களை தலைக்கு மேல 1 2. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா நம்ம ஆர்ப்பரிப்போம். சீக்கிரம் வெற்றி கரையில் நின்று அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கும் நாளை நீங்கள் சீக்கிரம் காண்பீர்கள். கையை தட்டி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தெய்வம், கண்மணி போல்
உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம அப்பா வீட்டில் வந்தாலே ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம். ஃபாதர் பாடினார், கொண்டாட்டமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார்ல, பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் நாமத்தினால், அதனால நான் கொண்டாடுவேன்னு சொன்ன மாதிரி கடைசியா ஒரு அடி மட்டும் கொண்டாடி பாடிட்டு இன்னைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை உங்களுக்கு சொன்னா நீங்க விரைந்து போகலாம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. குதூகலம் அப்படின்னு ஒரு பாட்டு. ஆமென். குதூகலம் குதூகலம். சிலருக்கு ஊதுனாதான் வருது குதூகலம், சிலருக்கு குடிச்சாதான் வருது. ஆனா எங்களுக்கு அப்பா வீட்டுக்கு வந்தாலே ஒரு பெரிய சந்தோஷமா. ஒரு கையை இதுவரை தட்டாத மாதிரி தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு எங்க பரிசுத்த ஆவியினால். அதனாலே குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும். The book of Genesis chapter 13, 14 through 18. 14. And the Lord said unto Abraham, after that Lot was separated from him, look up now thine eyes, and look from the place where thou art northward and southward and eastward and westward. For the land which thou seest, to thee will I give it, and to thy seed forever. And I will make thy seed as the dust of the earth, so that if a man can number the dust of the earth, thy seed shall also be numbered. Arise, walk through the land, the length of it and the breadth of it, and I will give it to thee. 18ஆம் வசனம். And Abraham removed his tent and came and dwelt in the plain of Mamre. Abraham removed his tent and came and dwelt in the plain of Mamre after separating himself from Lot. லோத்தை விட்டு பிரிந்த பின்னாடி கர்த்தர் அவனோடு பேசினார். அதற்கு பின்பு அவன் எழுந்து வந்து மாம்ரே என்ற சமவெளியில் அவன் கூடாரம் அடித்து அங்கே தேவாதி தேவனை அவன் ஆராதனை செய்தான். ரொம்ப ஆழமான ஒரு பங்கு உங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கு நான் ராத்திரி உங்கள் கூட பேச போகிறது பிப்ளிக்கல் விஸ்டம். வேதத்தின் ஞானம் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த பூமியில் எல்லாத்தையும் ஜெயித்து கர்த்தர் நம்மை உண்டாக்கின உன்னத கரையில் நம்ம நிற்கணும். சும்மா வந்தோம் போனோம், கதை அடித்தோம், தின்னோம், செத்தோம் என்ற ஒரு வாழ்க்கை இந்த சபையில் இருக்கிற யாரும் வாழ்ந்திடக்கூடாது என்பதற்காக தான் பல நேரங்களை எடுத்து இந்த செய்திகளை உங்கள் முன்னாடி நான் சமர்ப்பிக்கின்றேன். டோன்ட், இன்னைக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் கூட இருக்கின்ற உறவுகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அந்த உறவுகளும் நட்புகளும் உங்களை சாகடிக்க அனுமதிக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. டோன்ட் லெட் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் கில் யூ. ஒரு நட்பு இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அல்லது ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு ஒரு உறவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது உங்களை உந்தி தள்ளி கரை சேர்க்கிற நட்பாக தான் இருக்க வேண்டுமே தவிர உங்களை அனுதினமும் சாவடிக்கிற நட்பாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையின் தேவ நோக்கங்கள் செதறி போய்விடும். 20-30 ஆண்டுகள் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து சபை நடத்தி வருகிறேன். ஒன்றை நான் ஆழமாய் சிந்திக்க தொடங்குகிறேன். இந்த காலத்தில் ஜனங்கள் தேவனோடு நடப்பது விட ஜனங்களோடு நடப்பது தான் கஷ்டம். புரிஞ்சவங்க யாரா இருந்துருவீங்க?
தேவன் கிட்ட கூட கேட்டு மன்னித்து அவரோட உறவில் நடந்து விடலாம், ஏன்னா அவர் இரக்கமுள்ள தெய்வம். அது கூட ஈஸியா இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. அதை விட நம் கூட இருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு நடப்பது தான் கடினம். ஆகையால் நான் சொல்றேன், ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது 60-80% கிறிஸ்தவ மக்களுடைய இஷ்யூ இஸ் நாட் வித் காட், இஸ் வித் பீப்புள். தேவனோடு உள்ளதல்லங்க மனுஷனுடைய பிரச்சனை, விசுவாசியின் பிரச்சனை. விசுவாசியின் பிரச்சனை மனிதன் விசுவாசிக்கும் தனக்கும் உள்ள உறவுகளின் பிரச்சனை தான் எனக்கு பெரிதா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இப்படி சொல்ல வரும், நீங்க எவ்வளவு தாளந்துள்ளவரா இருக்கலாம், எவ்வளவு அபிஷேகம் உள்ளவரா இருக்கலாம், எவ்வளவு கிருபை உள்ளவரா இருக்கலாம், ஆனா உங்களை சுற்றி இருக்கிற நட்புகளை சமாளித்து கொண்டு போகிற திறமை இல்லைன்னா நீங்க ரொம்ப தூரம் சேர முடியாது. அபிஷேகம் உங்களுக்கு இருக்கலாம், கிருபை உங்களுக்கு இருக்கலாம், பட் உங்களை சுற்றி இருக்கின்றவர்களை நடத்தி கொண்டு போகின்ற ஞானமும் நட்புகளை நடத்துகிற கிருபையும் உங்களுக்கு இருப்பதாக. ஆமென். உங்க கூட இருக்கிறவங்க நீங்க சேர வேண்டிய தூரம் சேர்க்கத்தக்கவர்களா இருந்தால் அவங்கள உங்க கூட வச்சுக்கோங்க. உங்க கூட இருக்கிறவங்க அந்த கரை சேருவதற்கு தடையாக அனுதினமும் உங்களை வேதனைப்படுத்துகிற உறவா இருந்தா, இன்றைக்கு ராத்திரியே நான் குடும்பத்தை சொல்லவில்லை என்பதை இங்கே அடுத்து சொல்லிவிட விரும்புகிறேன். ஆமேன். நீங்க ஒன்றை செய்ய விரும்பும் போது, ஆமேன், உங்க நோக்கத்திற்கு நேரே உங்களை தள்ளி நடத்தக்கூடியவர்கள் உங்க கூட இருக்காங்களா, அவங்களை அரவணைச்சு அவங்க கூட போங்க. மாறாக அனுதினமும் உங்களுக்கு சஞ்சலத்தை தந்து உங்களை வேதனைப்படுத்தி உங்க நேரத்தையும் உங்கள் சமத்தையும் உங்கள் உயரங்களையும் புரிந்து கொள்ளாத உறவுகள் தான் உங்க கூட இருக்குன்னா நீ எங்கேயும் போய் சேர மாட்டீங்க. எவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து தப்பித்து ஓடுறீங்களோ உங்க ஆராதனை நல்லா இருக்கும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க சந்ததி நல்லா இருக்கும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் அறிகிறேன், நாம் ஆராதிக்கின்ற தேவன் சிலுவையில் தொங்கும் போது அந்த சிலுவைக்கு நான் எப்பொழுதுமே 2 கொம்புகளை பார்க்கிறேன். ஒன்று வெர்டிகல், ஒன்று ஹாரிசாண்டல். அப்படின்னா ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் போது இப்படி நினைக்கிறேன், தேவனோடு உள்ள உறவிலும் நீங்கள் சரியா இருக்க வேண்டும், மனிதர்களோடு உள்ள உறவிலும் சரியா இருந்தால்தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை நலமாக இருக்கும். தேவனை நேசிக்கிற நீங்கள் உங்கள் சகோதரனோடும் நேசத்தில் நடக்கக்கூடிய பக்குவத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சோ இந்த 2 டிமென்ஷனும் நமக்கு தேவை. ஞானிகளில் ஞானியாகிய சாலமோன் இப்படி சொன்னார், நீ ஞானியோடு நடந்தால் நீ ஞானவானா இருப்பாய், நீ மதிகேடனோடு நடந்தால் நீயும் மதிகேடனா இருப்பாய். யாரு கூட உன் உறவு? ஒண்ணுமே தெரியாத ஒரு மக்காண்டி மாதிரி உனக்கு வேதனை கொடுத்து சொரண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா சீக்கிரம் நீயும் சொரலாலியா மாறிடுவ. ஆனா ஞானி கூட நீ நடந்தினா நீ ஞானியா இருப்ப. Learn to choose your friends. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிற ஞானம் உங்களுக்கு இருப்பதாக. ஒரு சொல்ல மாட்டீங்களா? நீங்க கஷ்டப்படும் போது நீங்க யுத்தத்திற்கு போகும்போது தாவீதினுடைய யுத்த கவசங்களை சுமக்கிறவர்கள் தாவீது கூட இருந்தது போல உங்க வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தில் யுத்தத்தில் நிற்கும் போது உங்க கவசங்களை சுமக்கக்கூடியவர் உங்க கூட இருந்தா உங்க யுத்தங்களை ஜெயிக்க உங்களால முடியும். ஆனா இங்க யுத்தத்திற்கு போகும்போது உங்க காலை கடிக்கிறவனும் பின்னாடி கூத்தரவனும் உங்க கூட இருப்பார்களே, ஆனால் பல யுத்தங்கள் நீங்க ஜெயிக்க முடியாது. ஆகையால் தேவனோடு உள்ள உறவில் சரியா இருக்கிற நீங்க மனிதனோடு உள்ள உறவுகளையும் சமாளித்து நடந்தால்தான் வாழ்க்கையில வெற்றியின் உயரங்களை அடைய முடியும். புரிஞ்சு கொள்ற சிலராவது இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்வீங்க. நல்ல உறவுகள் இருந்தா தாங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல உறவுகள் இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஒரு தரமுள்ளதா இருக்காது. அது டெத்தர்டாக, டிசப்பாயிண்டடாக, வாழ்நாள் எல்லாம் கஷ்டத்தை தரக்கூடியதாக மாறிவிடும். டோன்ட் லெட் ரிலேஷன்ஷிப்ஸ் கில் யூ. உங்க நேரத்தையும் உங்கள் உணர்வுகளையும் உங்கள் முன்னேற்றங்களையும் உங்கள் சிந்தனையின் திறன்களையும் சாகடிக்கிற உறவுகள் உனக்கு இருந்துதான் என்ன பிரயோஜனம்? ஒரு சொல்ல மாட்டீங்களா? சரீர பிரகாரமாய் உன்னை கொல்லாம இருக்கலாம், ஆனா உன் தரிசனம், உன் கனவுகள், உன்னுடைய பேஷன், உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், நீ போக விரும்பும் தூரத்தின் மகத்துவங்கள், உன் பிரகாசமான எதிர்காலங்களை புரியாத உறவுகள் உன் கூட இருக்குமே, ஆனால் அதை நீங்க சமாளிச்சு சீக்கிரம் அதை விட்டு வெளியே வருவதுதான் உங்களுக்கு நலமா இருக்கும் என்று என்னுடைய கருத்து. இங்க வாசிக்கிறோம் ஆபிரகாமை பத்தி. ஆபிரகாம் விசுவாச தகப்பன். ஆமென். உறவுகளை குறித்த ஒரு ஆழம் இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆழமாய் சிந்திக்கணும். இந்த செய்தியை நீங்க ஒழுங்கா கேட்டாலே உங்க வாழ்க்கை நல்லா ஆயிரும். ஆனா இதை கேட்கும் போது நடுவில் தூங்குனீங்கன்னா எல்லாத்தையும் கோட்டை விட்டுருவீங்க.
ஒரு ஆபத்தான, டேஞ்சரஸ், டாக்ஸிக், நச்சு நிறைந்த, எப்படி சொல்லலாம், அதுதான் சரியா, நச்சு நிறைந்த டாக்ஸிக் பாய்சனஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்குமானால் அது கண்டிப்பாக உங்கள் வெற்றிகளை தடுக்குங்க. பாஸ்டர் நான் டெய்லி ஜெபம் பண்றேன், உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்கிற ஞானம் உங்களுக்கு நிறைய இருக்கணும். அப்பதான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஆபிரகாமுக்கு சாராவை கர்த்தர் கொடுத்தார். நீண்ட நாள் குழந்தை பிறக்கவில்லை. ஆபிரகாம் ஒரு அவுட் ஆஃப் ரூட் எடுக்கிறார், யூ டர்ன் பண்றார், வேற வழிக்கு போகிறார். ஆகார் என்ற ஒரு வேலைக்காரி பெண்மணி மூலம் ஒரு குழந்தை ஈந்தெடுக்கிறார், இஸ்மவேல் எடுக்கிறார். ஏதோ ஒன்று தப்பு தான், செய்திருக்க கூடாது, ஆனா நடந்து விட்டது, முடிஞ்சது. ஆனா அந்த ஆகாரால கூட ஆபிரகாமுக்கு அவ்வளவு பிரச்சனை கிடையாது. ஆமென். அது ஏதோ பெந்துச்சு, நடந்துச்சு, போயிடுச்சு, ஓகே, அது தப்பு தான், முடிஞ்சு போச்சு. ஆமென். ஆனா கூட ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அண்ணன் பையன், அவர் பேர் நாங்க லோத்து. இந்த லோத்தால ஆபிரகாம் பட்ட கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமான. ஆபிரகாம் லோத்தின் உறவிலிருந்து இன்னைக்கு நான் தருகிற பாடங்களை நீங்கள் மறக்கவே கூடாது. சொல்ல மாட்டீங்களா? லோத்து கூட இருந்தான். நம்பர் 1 இப்படி சொல்ல விரும்புகிறேன், கடந்த கால வேதனை, கடந்த கால துன்பத்தில் நீங்கள் ஒன்றாய் இருந்ததுனால அந்த ஒன்றாய் இருந்த வேதனையின் உறவுகளை கொண்டு நீங்கள் முன்னே செல்லக்கூடாது. எங்கேயோ நாங்கெல்லாம் இருந்தோம், ஒன்னா அப்படியே அழுதோம், அப்படியே ஒன்னா இருந்தோம், அந்த ஒன்னா இருந்தோம், அப்போ இருந்தோம், ஆனா இப்ப அந்த உறவு உனக்கு உதவாத போது அதை வச்சுக்கிட்டு இருக்காத. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? 12ஆம் அதிகாரம் வரும்போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ புறப்பட்டு போ, உன்னை நான் ஜாதிகளின் தகப்பனாக்குவேன் என்று சொன்னார். நான் ஹிஸ்டரிக்கு வரேன், சரித்திரத்தை சொல்கிறேன். ஆபிரகாமின் தகப்பனுடைய பேர் தேராகு. ஆமென். தேராகு. தேராகுக்கு 3 பிள்ளைகள். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று ஹாரான். ஹாரான் தான் லோத்தின் தகப்பன். 3வது நாகோர். 3 பிள்ளைகளை தேராகுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆரான் தான் லோத்தினுடைய தகப்பன். ஆரான் மரித்து போனார். ஆரானுடைய மரணம் தேராக ஆகிய ஆபிரகாமின் தகப்பனை ரொம்ப வேதனைப்படுத்திச்சு. அவன் இறந்துட்டான் என்ற வேதனையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். கல்தியர் நாட்டாய் இருந்த ஊரை விட்டு அவன் புறப்பட்டு தன் கானானுக்கு போகிற பிரயாணத்தில் ஹாரான் ஒரு இடத்தில் வந்து ஹால்ட் ஆகி அங்கே தங்கிட்டார். அதற்கப்புறம் அவர் நகரவில்லை, வாழ்க்கையில் முன்னேறவில்லை. ஏனென்றால் தன் மகன் மரித்தானே என்ற வேதனை தன்னை விட்டு போகவே இல்லை. என கேட்கிற அன்பானவர்களே, சிலர் நம்மை விட்டு மரிப்பார்கள், போவார்கள், உடைவார்கள், சாவார்கள். ஆனால் அந்த வேதனையில் நீங்கள் 30 நாட்களுக்கு மேல வாழக்கூடாதுங்க. வேணும்னா ஆமீன் சொல்ல, வேண்டாட்டி போங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களாங்க? அதனால எல்லாரையும் மறக்கணும், முரட்டுத்தனமா இருக்கணும்னு சொல்லுங்க. அந்த மரித்தான் என்ற வேதனையை தன்னால் தாங்க முடியாமல் அவர் தங்கின இடத்திற்கு கூட ஆரான் என்று பெயரிட்டார் என்று சில வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். வாழ்க்கையில எத்தனை மரண பிரிவுகள் வந்தாலும் மரணம் நிச்சயமாய் நம் கூட இருக்கிறவர்களுக்கு ஏற்படும் போது அவர்களை மறந்து சில நாட்கள் துக்கங்களை தாண்டி போகிற கிருபை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அகலிலே சொல்லுங்க பார்க்கலாம். மகனுடைய மரணத்தால் தேராக பேரலைஸ் ஆயிட்டார், கஷ்டப்பட்டுட்டார். மகனை பிரிந்து தன்னால் வாழ முடியவில்லை. அந்த சோகத்தை தாண்டவும் தன்னால் முடியாததனால் தன் வாழ்க்கை செல்ல வேண்டிய தூரம் செல்லாமல் ஒரு இடத்தில் தங்கிவிட்டு அந்த இடத்துக்கு தன் மகன் ஆரானுடைய பெயரை கூட வைத்து விட்டார். ஆமென். நீங்கள் கடந்து வந்த பாதையில் கடினங்கள், கஷ்டங்கள், பிரிவுகள், ஏமாற்றங்கள், உடைவுகள் பல இருக்கலாங்க. எதிலையுமே சிக்கி வாழாதீங்க. நடந்தது முடிஞ்சது என்று எழுந்து போக வேண்டிய சில தூரங்கள் நீங்க போய்தான் தீர வேண்டும். போவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நிகழ்காலத்தில் எழுந்து வருங்காலத்தை நோக்கி போக வேண்டிய தூரம் நீங்க போகலனா, நீங்க உங்க கடந்த காலம் உங்களை டிஃபைன் பண்ணி, உங்க கடந்த காலம் உங்களை கன்ஃபைன் பண்ணி உங்களை அழுத்தி வைக்க வேண்டிய இடத்துல அழுத்தி வச்சு விடும். ஆகையால் நீங்கள் பின்னானவைகளை மறந்து, அது மரண பிரிவா இருந்தாலும் சில நாட்கள் துக்கப்பட்டாலும் துக்கங்களை மறந்து எழுந்து வாழுவேன் என்று சொல்ற சிலர் இந்த சர்ச்சில் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆமென். அவர் கல்தியர் நாட்டை விட்டு புறப்படுகிறார். ஆபிரகாமே, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ அப்படின்றார். போயிருக்கலாம். அவரு போகும்போது இவர் என்ன பண்ணிருக்கலாம்? சாராவையும் அவருக்குள்ள ஆடு மாடுகளையும் இருந்ததையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஏற்பட்ட கடந்த காலத்தின் சோகத்தின் உறவில், ஆமென், அண்ணன் இறந்துட்டார். ஆமென். சாரி, லோத்தினுடைய தகப்பன் இறந்துட்டாரே, அந்த இறப்பனுடைய உறவில லோத்து கூட சேர்ந்து ரொம்ப அழுதிருப்பார் போல் இருக்கு. என் ராஜா போயிட்டாரே என்ற கவலையில் வாழ்ந்திருக்கிறார். அந்த கவலையின் உறவு ஆபிரகாமையும் தன்னை பாதித்ததுனால இவர் ஒன்று செய்கிறார்.
போன கர்த்தர் சொன்ன போது போயிருக்கலாம். கூட யாரை கூட்டு போறாரு? லோத்தையும் கூட்டிட்டு போறார். லாட்டை கூட்டின்னு போனா லாட் ஆஃப் ட்ரபிள் வரும். லோத்தை கூட்டின்னு போறாரு. ஆபிரகாமும் லோத்தும் சேர்ந்து ஒரு பிரயாணம் போகிறார்கள். ஆமேன். அந்த தூரங்கள் செல்கிறார்கள். ஆபிரகாம் எடுத்துக்கொண்ட தீர்மானம். ஆமேன். எத்தனை பேருக்கு தெரியும், எல்லாரும் தேவ நோக்கத்தில் உங்களோடு நடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏன் அது ஆமேன் சரியா சொல்ல? இன்னொரு வாட்டி எல்லாரும் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாய் கூட இருக்கலாம், கடந்த காலத்தில் ஆழமான நட்புள்ளவர்களா இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் தேவ நோக்கத்திற்கு உங்க கூட நடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்களாய் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களை தாண்டி போகிற அறிவும் ஞானமும் பக்குவமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் அன்பில் உத்தமமானவன். நானே அப்படிதான். ஐ எம் a loyal person. யார் எது செஞ்சாலும் அதை மறக்க மாட்டேன். எனக்கு லாயல்ட்டி ரொம்ப பிடிக்கும். ஆனால் லாயல்ட்டியையும் ஹிஸ்டரியையும், ஆமென், தெய்வீக எப்படி சொல்வது, உண்மையான நட்பையும் பின்கால சரித்திரத்தையும் இணைத்தால் ரெண்டும் இணைந்து சில நேரத்தில் எல்லாரும் எல்லா தூரம் போய்விட முடியாதுங்க. உங்க இருதயம் உண்மையுள்ளதா இருக்கலாம், ஆனா தூரம் சேர்ந்து தேவ நோக்கம் நிறைவேறனா சிலரை விட்டு தான் போக வேண்டுமானால் போகிற தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில. இப்படி சொல்றாரு நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற பைபிள்ல ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் NLT டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்றார், கேன் டூ பீப்புள் வாக் டுகெதர் without agreeing on the direction. ஆமென். எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒருமித்து நடந்து போவார்களோ. பரவாயில்ல, தமிழ் டிரான்ஸ்லேஷன் நல்லா தான் இருக்கு. NLT இப்படி சொல்லுது, ரெண்டு பேரு ஒருமித்து சேர்ந்து போகணும்னா அவங்களுக்கு ஒரு டிரெக்ஷன் மேல அக்ரிமெண்ட் வேணுமா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரெண்டு பேர் நட்புல இருக்கீங்கன்னா போகிற தூரத்திற்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனா? நீங்க எப்படி போறீங்க அது அந்த பக்கம் இழுக்குது, எங்கேயும் போகாது. ரெண்டு மாடும் சேர்ந்து கால வண்டி இழுத்த மாதிரி இருக்கும். ஒன்று முன்னாடி இருக்குது, ஒன்று பின்னாடி இருக்குது. ரெண்டும் இழுக்குமே தவிர எங்கேயும் போகாதுன்றது போல பைபிள் சொல்லுது, கேன் டூ பீப்புள் வாக் டுகெதர் வித்தவுட் அக்ரிங் ஆன் தி டிரெக்ஷன். நீங்க சொல்லணும், இதுதான் என் லட்சியக்கரை, நான் இந்த உயரம் போவேன், நான் இதை சாதிப்பேன், இதுதான் என் முடிவு. இதுக்கெல்லாம் உன்னால என் கூட இருக்கக்கூடிய திறமையும் தன்மையும் இருந்தால்தான் நீ என் கூட இருக்க முடியுமே தவிர, நான் முன்னாடி போகும்போது நீ சைடுல போறனா உன்னை முன்னாடி போற சைடுல ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? உங்க கூட இருக்கிற நிறைய பேரை நான் டிஃபைன் பண்றேன். சிலர் எஸ்டர்டே பீப்புள், சிலர் டுமாரோ பீப்புள். எஸ்டர்டே பீப்புள் உங்களை இழுத்து இழுத்து நேற்றைய தினத்தில் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிலது பிடிக்கும். ஏன்னா நீ அதுக்கு மேல போனா நீ அவனுக்கு இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா நேற்றைய தினத்தினுடைய வட்டத்திலேயே உன்னை வைக்கணும்னு நினைக்கிற நேற்றைய ஜனங்கள் சிலர் உங்க கூட இருப்பாங்க. நேற்றைய ஜனங்கள் உனக்கு உதவாது. நீ யாரை தெரியுமா உங்க கூட சேர்த்துக்கணும்? பாசத்தில், உறவில், கடந்த கால வேதனையில் உறவா இருந்தாலும் எஸ்டர்டே பர்சனை வச்சுக்காத, டுமாரோ பர்சனை வச்சுக்கோ. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யூ நீட் a tomorrow person and not an yesterday person. எப்ப பார்த்தாலும் அதுதான் பேசுவான். அன்னைக்கு நாங்க தெரியுது எங்களுக்கு, அதான் நீ எஸ்டர்டே பர்சன். உங்களை வெறுக்கல, நீ இருக்கணும். உனக்கு ஏதாவது உதவி கூட செஞ்சிருவோம், இல்லை நாங்கள் ஜெபிப்போம், இல்லை அப்பப்போ பார்ப்போம். ஆனால் நான் போகிற என் தூரத்திற்கு உன் எஸ்டர்டேனுடைய சிந்தனை எனக்கு ஒத்துக்காது. எனக்கு டுமாரோ என்னுடைய. ஆல்வேஸ் see that you add relationship people with you that are not yesterday people but they are tomorrow people. ஒரே சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ராத்திரி நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது உங்க மைண்டை ஒரு இன்வென்டரி பண்ணுங்க, ஒரு ஸ்டாக் டேக்கிங் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் அலசி பாருங்க. எங்க அலச நேரம் இருக்குல்ல நமக்கு. ஆமா, அலசி பார்த்துட்டு அது பாருங்க, அது எஸ்டர்டேவா டுமாரோன்னு பாருங்க. நிறைய எஸ்டர்டே இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப தூரம் போக மாட்டீங்க. மெல்லமா அதுங்களை வெறுக்கணும்னு சொல்ல, ஆனா கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு டுமாரோ என்ற நல்ல நட்புகளை இணைத்து கொண்டு எதிர்காலத்தை நோக்கி போங்க. சொல்ல மாட்டீங்களா? உன்னை கடந்த காலத்துல கட்டி அழுத்தி வைக்க நினைக்கிறவர்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு உதவ மாட்டார்கள். டுமாரோ பீப்புள் எப்படி தெரியுமா? எஸ்டர்டே பீப்புள் ஆல்வேஸ் டாக் அபவுட் எஸ்டர்டே. அப்போல்லாம் எங்கள் அப்பாலாம், எங்கள் அப்பளம், இந்த அப்பளம் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்.
ஆனால் உங்க கூட இருக்கிறவங்க யார் தெரியுமா? நீ ஒரு சவாலை சந்திக்கும் போது, கவலைப்படாதீங்கயா, கர்த்தர் நான் ஜெபிக்கிறேன், இதை நம்ம செய்வோம், இந்த தூரம் போவோம், உன்னுடைய எதிர்காலம் தான் என்னுடைய ஏக்கம் என்று நினைக்கக்கூடிய, எனக்கு உன் டென் எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீ அந்த தூரம் சேர்ந்தா போதும் நினைக்கிற ஒரு நட்பு. சொல்ல மாட்டீங்களா? தங்கள் நேரத்தையும் தங்கள் எனர்ஜியையும் தேவைப்பட்ட தங்கள் செல்வத்தையும் உன் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நல் உறவுகளைத்தான் உங்க வாழ்க்கையோடு இணைக்கக்கூடியதாக இருக்க வேணும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1, கடந்த கால சோகத்தில் இணைக்கப்பட்டவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காத. ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை முடிஞ்சிடுதுங்கோ. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 55வது பிறந்த நாள் கொண்டாட்டோங்கோ. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனர் போடுவாங்க, பாஸ்டர் கோஷியின் 80வது பிறந்த நாள். லைஃப் கோஸ் சோ ஃபாஸ்ட். அவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கை ஓடி தொலைஞ்சு போயிட்டு இருக்குங்க. நீங்க அதுக்கும் இதுக்கும் உங்க நேரத்தை வீணாக்குறீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. இன்றைக்கு நடந்தது முடிஞ்சது, இனியாவது எழுந்து நீங்க தேவ நோக்கத்தை நிறைவேற்ற உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஹல்லேலூயா. 2வது, உங்க கூட இருக்கிறவங்களை நீங்க ஒரு மென்டல் மைண்டு இன்வென்டோரி, ஒரு ஸ்டாக் டேக்கிங் எடுத்து பார்த்துட்டு இப்படி சொல்ற. 2வது புள்ளி, நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்க சாதிக்கணும்னா, வாழ்க்கை சந்தோஷமா லட்சியக்கார சேரணும்னா, நன்றி கட்டவங்களை உங்க கூட வச்சுக்காதீங்க. பரவாயில்ல, 2-3 ஆமே. சிலர் அதை கேட்காத மாதிரி இப்படி நடிச்சுக்கிட்டீங்க. ஓகே, ஏப்ரஹாம் லோத்தை கூட கொண்டு போறான். சரித்திரத்தை நான் சொல்றேன் கேளுங்க. ஆப்ரஹாம் ஐஸ்வர்யவன் ஆயிட்டான், ஐஸ்வர்ய சம்பனன் ஆயிட்டான், வெல்தி, ரிச், ஃப்ளாக்ஸ், ஹர்ட்ஸ், ஆடுகள் மாடுகள் எல்லாம் ஆச்சு. ஆப்ரஹாமுக்கு வந்ததுனால ஆப்ரஹாம் கூட இருந்த லோத்துக்கும் என்ன வந்துச்சு? செல்வம் வந்துச்சு, ஆடு மாடு வரதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஆப்ரஹாம் தான் காரணம். ஆமென். 13ஆம் அதிகாரம் வரும்போது 8ஆம் வசனத்தில் ஆதியாகமம், ஆப்ரஹாமுடைய வேலைக்காரங்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரங்களுக்கும் வாக்குவாதம், சண்டை நடக்குது. இந்த வாக்குவாதம் நடக்கும்போது ஆப்ரஹாம் சொல்றாரு, நம்ம 2 பேரும் யாருங்க? சகோதரர்கள். let us not have quarreling because we are brothers. நீ சகோதரன், நீ எனக்கு அண்ணன் பையன், நம்ம பாசத்துல வாழ வேண்டியவங்க. நமக்குள்ள என்ன இருக்க கூடாது? சண்டை இருக்க கூடாது. சொத்து வரும், சொத்து போகும், பணம் வரும், பணம் போகும். ஆனா நம்ம 2 பேரும் கடைசி வரையும் ஒன்னா இருக்கணும்டா. பாசம், அன்பு நமக்கு இருக்கணும்டானா. ஆனா அந்த இவர் லோத் இருக்காரே, ரொம்ப நல்லவர். அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்படின்னா அடிச்சுக்கனா அடிச்சுக்கோங்கடா, எப்படியாவது போங்க, அவனுக்கு என்ன வேதனை கொடுக்குறியோ கொடு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை என்று ஒரு வார்த்தை கூட லோத்து சொல்லல. ஆபிரகாம் சொல்றார், நமக்குள்ள என்ன வேணாம், பிரச்சனையே வேணான்றாரு. ஆனா லோத்து சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? லோத்து இன்னைக்கு இந்த லோத்தா இருப்பதற்கு காரணமே ஆபிரகாமுடைய நட்பும் பாசமும் தான். ஆனா அதை மறந்து போய் ஒரு வார்த்தை கூட சொல்லாதவர்கள். வீண்டும் சொல்றாங்க, உங்க வாழ்க்கை நலமா இருக்கணும்னா நன்றி. நல்லா வாட்ச் பண்ணுங்க, உங்க கூட இருக்கிறவங்கள. நன்றி கட்டவங்களா உங்க செயல்படுறாங்கன்னா சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அலிலியா மட்டும் அல்லேலியா சொல்லிடுங்க. ஆமென். சண்டை போடுறாங்க, இவர் போய் சொல்றாரு, வேணாம், நமக்கு சண்டை வேணாங்க, நம்ம பாசம் இருக்கணும். அவர் பார்த்தார், இதுதான் சான்ஸ், இதுலயும் ஏதாவது புடுங்க முடிஞ்சா புடுங்கிக்கலாமா. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்களோடு நீங்கள் நீண்ட தூரம் நடப்பீர்களே, ஆனால் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு லோத்துக்கு இந்த பொசிஷன், லோத்துக்கு இந்த ஸ்டேட்டஸ், லோத்துக்கு இந்த ஆடு மாடுகள் எல்லாமே வருவதற்கு காரணம் அவருடைய அங்கிள் ஆபிரகாம் தான் காரணம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மட்டும் லோத்து ஆபிரகாம் கூட பயணிக்கலனா இன்னைக்கு ஆபிரகாம் லோத்து இந்த தூரம் உயர்ந்திருக்கவே முடியாது. ஆனால் உயர்ந்த பின்னாடி பிரச்சனை வேலைக்காரங்களுக்கு வந்தபோது வாயை மூடிட்டு நிம்மதியா வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டான். ஆபிரகாம் வேதனைப்படுகிறார், நம் உறவு முறிஞ்சிடக்கூடாது என்று கஷ்டப்பட்டார். உறவுகளை குறித்து கவலைப்படாமல் சுயநலங்களில் உங்க கூட இருக்கிற நன்றி கட்டவங்களை இனம் பார்த்து எவ்வளவு தூரமா வைக்க வேண்டியது நல்லது. அப்பதான் உங்க பிரயாணம். நான் தான் சொல்ல, எனக்கு தான் அதிகாரங்களை சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. நீங்க போய் வீட்டில் அழுத்தி சொன்னா பிரச்சனை வரும். when they don't have an attitude of gratitude, நன்றி உள்ள மனப்பாங்கு இல்லாதவர்கள் நம்ம கூட இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்.
லோத் எதுவுமே சொல்லவில்லை. ஆமென். இப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஒரு சத்துருவனுடைய மிக பெரிய தாக்குதலை விட உன் நண்பனுடைய அமைதிதான் வேதனையானது. நீங்கள் கஷ்டப்படும் போதும் வேதனைப்படும் போதும் சத்துருவினுடைய மிகப்பெரிய தாக்குதலை விட உங்கள் நண்பனின் தந்திரமான அமைதி நீங்கள் நன்று சிந்திக்க வேண்டும். உறவுகளை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த பிஹேவியர், அந்த லோத்தனுடைய சுபாவம் நமக்கு கொண்டு சொல்லித் தருகிறது. ஐ டோன்ட் கேர் ஆட்டிடியூட் அப்படின்னா he was an ungrateful person. என்னைக்கு ஒருத்தருக்குள்ள இதயத்தில் நன்றி கெடுதல், நன்றி இல்லாத தன்மை வருகிறதோ, அந்த நன்றி 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 இல்லாத தன்மைக்கு இன்னொரு கசின் பிரதர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னா கனவீனம். ஆமென். டிஸ்ஹானர், லேக் ஆஃப் ஹானர். என்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நன்றி இல்லையோ, நல்லா கேட்டுங்க, ஆழம் வாழ்க்கை உங்களுக்கு இப்போ புரியாது பாருங்க. சிலருக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. அதனால சொல்றேன், என்னைக்கு நன்றி கெட்ட தன்மை அந்த மனப்பாங்கு ஒருத்தருக்குள்ள வளருதோ நீங்க புரிஞ்சுக்கலாம். அதோடு கூட அது கசின் இன்னொன்று கூட வளரும். அது என்னன்னா கனவீனம். ஆமென். அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல உன்னுடைய திறமைகள், உன் அறிவாற்றல், உன் புகழ், உன் உயரம், உன் மகத்துவம், உன் செல்வம் எதையுமே மதிக்காத ஒரு நேரம் அவனுக்கு வரும். காரணம் அதனுடைய துவக்கம் நன்றி கேடு. கவனிக்கல, நீங்க நன்றி கட்டவங்களா உங்க கூட பழகுறாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் தூரத்துல உங்களுடைய எல்லா திறமைகளையும், உங்க பொட்டன்ஷியல், உங்க ரிசோர்சஸ், உங்களுக்கு இருக்கிற புகழை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு நேரம் அவன் வாழ்க்கையில தோன்ற வேண்டிய சமயம் சீக்கிரம் வந்துரும்னு அர்த்தம். அப்படின்னா நன்றி கட்டவங்களை எவ்வளவு சீக்கிரம் ஓரம் கட்டுறீங்களோ ரொம்ப நல்லதுன்னு. ஓரளவியா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏன்னா வாழ்க்கையே ஒரு கணத்தை சார்ந்துதான் சுட்டுகிறது. எவ்ரிதிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹானர். ஆமென். அப்போ உங்க கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு நன்றி கட்ட தன்மையை காட்டுறாங்கன்னா, அன்கிரேட்ஃபுல் சீக்கிரமாக கனவீனத்தை உனக்கு கொண்டு வந்து அந்த ரெசிபியினுடைய முடிவு உனக்கு ட்ரபிள். அப்படிப்பட்ட உறவுகள் உங்க கூட இல்லாமல் இருப்பதே நல்லது. ஆமென். மூன்றாவதாக உங்க கூட இருக்கிறவங்க பேசுறதை விட அவங்க செயல்களை கவனிக்கணும். இருக்கீங்களா? அவங்களுடைய வார்த்தைகளை விட, அவங்க பேச்சை விட அவங்க செயல்கள் சத்தமா பேசணும். ஆமென். உறவுகள் வெற்றிகரமா இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில அவர்கள் செயல்கள் நல்லா இருக்கணும். லோத் எங்கே வாழ்ந்தார்னா சோதோம் கோமோரானுடைய அருகாமையில வாழ்கிறார். இந்த விசினிட்டி ஆஃப் சோடோம் கோமோரா. ஆபிரகாம் எங்கே போறார்? கானானுக்கு போறார். ஆமென். லோத் எங்கே வாழுகிறார்? சோதோம் கோமோராவினுடைய அருகில் வாழுகிறார். ஆபிரகாம் ஒரு பிரயாணம், அவரு கானான் போகிறார். ஆமென். ரெண்டு பேரும் ரெண்டு டைரக்ஷன். ஆமென். ஒருத்தர் லட்சியக்கார நோக்கி, கர்த்தர் சொன்னதை நோக்கி போறாரு. ஒருத்தருக்கு இந்த பக்கத்துல சோதோம் கோமோரா மேல ஒரு ஆழமான ஈர்ப்பு. ஆமென். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்த நாடு. ஆமென். டிரெக்ஷன், கர்த்தர் காண்பித்த பாதை, அவர் அங்க போக நினைக்கிறார். லோத்து அவருடைய லட்சியக்கரை, அவருடைய ஊழியம், அவருடைய அழைப்பு, அவருடைய தூரங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எது மேலும் எந்த கவலையும் இல்லாமல் சோதோமை சுற்றி இருக்கின்ற தவறான போக்குகளுக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறான். ஆமென். என்னை கேட்கிற அன்பானவர்களே, ஆழமாய் கேட்பீன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு கரையை நோக்கி உயர்ந்து போகும்போது உங்க கூட இருக்கிறவங்க சில தவறான போக்குகளில் உங்க கூட இருப்பார்களே, ஆனால் சீக்கிரம் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். சொல்ல மாட்டீங்களா? சோதோம் கோமோரா என்பது ஒரு பெர்வர்டட் பிளேஸ், ஒரு தவறான இடம். அது ஒரு லட்சியக்கரை இல்லாத இடம், அது தேவன் விரும்பாத இடம். அப்படின்னா இந்த உறவுகளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், உங்க கூட இருக்கிறவங்க எங்க போறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. நீங்க போற வழிக்கு தான் வராங்களா, அல்லது அவர் இன்னொரு பாதை உங்க கூட இருந்துட்டு இன்னொரு முறைமையான ஒரு மாறான வழிக்கு தங்கள் திரும்பி போறாங்கன்னா, அப்படிப்பட்ட உறவுகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்றது ரொம்ப ஆழம், ரொம்ப வருஷம் உதவும். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அவங்க பேசினா மட்டும் போதாது, அவங்க செயல்கள் நல்லா இருக்கணும். ஆபிரகாம் கூட இருக்கிறாரு, இவர் கானானுக்கு போறாரு. அவருக்கு சோதாமாண்டியே சுத்தி வாழணும்னு நினைக்கிறாரு. இது கொஞ்சம் தூரம் போகிறது. உங்க கூட இருக்கிறவங்க உங்க நட்பா இருக்கணுமே தவிர
நீங்க அவங்களுக்கு, அவங்க உங்களுக்கு ப்ராஜெக்டா மாறிவிடக்கூடாது. புரியல உங்களுக்கு? அடுத்த எபிசோடு வரும்போது ஒரு பிரச்சனை வருது, லோத்துக்கு தொல்லை வருது, லோத்தை எல்லாரும் சேர்ந்து சிறை பிடிக்கிறாங்க அல்லது பிரச்சனை வருது. ஆபிரகாம் தன் வீட்டில் இருக்கின்ற 318 பேரை கொண்டு போய் அவங்களெல்லாம் அடிச்சு சண்டை போட்டு இவங்களை விடுவிச்சுட்டு வரார். ஆமென். சிலர் உங்க கூட இருந்தால் நீங்கள் நிறைய சண்டை போட வேண்டியிருக்கும். தேவையில்லாத ஊர் சண்டைலாம் வலிக்கணும். இந்த வேண்டாதவங்கெல்லாம் சீக்கிரம் கலட்டி விட்டுருங்கோ. ஒரு ரெண்டு பின்ன ஒரு ஆமீன் கூட வரணும். ஒரு எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாம் போய் அவனை பெயில் அவுட் பண்ணி, ஆமென், சண்டை போட்டு, நல்லா யோசித்து பாருங்களேன், 318 பேரை தன் வீட்டில இருந்து கொண்டு போய் அவனை விடுவித்து சண்டை போட்டு யுத்தம் பண்ணி கொண்டு வரணும். ஆபிரகாம் காயப்பட்டிருக்கலாம், ஆபிரகாமின் ஜனங்கள் காயப்பட்டிருக்கலாம், ஆபிரகாமின் குடும்பத்திற்கு ஆபத்து வந்திருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி அதை போய் ஆபிரகாம் செய்கிறார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? லோத் அவருக்கு பார்ட்னர், அவருக்கு ப்ராஜெக்டா மாறிட்டார். உங்க பார்ட்னரா தான் இருக்கணுமே தவிர ப்ராஜெக்டா இருக்க கூடாது. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன பாஸ்டர் சொல்றீங்க? உங்க கூட இருக்கிற லோத்து நீ வளர வளர அவனும் வளரணும். ஆனா வளரும் போது உன்னை சுமக்கிறவனா, உன் பாரங்களை சுமக்கிறவன் இருக்கணுமே தவிர உனக்கு பாரம் கொடுக்கிறவனா. புரியாதுல்ல? இன்னொரு வாட்டி ஆபிரகாம் மோரியா மலைக்கு போறார். ஒரு விசுவாச போராட்டம். கூட யார் போறாங்க? ஈசாக்கு போறாரு. அது கூட யோசிக்கிறேங்க, பாஸ் என்ன கேள்வி கேட்டாரோ. யாரு போறாங்க கூட? ஈசாக்கு போறார். ஆனா ஈசாக்கு போறாரு, அவனை பலியிட போறாரு, அவனுக்கு தெரியாது. ஆனா தகப்பன் மோரியா மலை மேல ஏறி யெகோவா ஈரே என்ற வெளிப்பாடை காண போகும்போது, தகப்பன் போகும்போது சுமக்க வேண்டிய விறகுகளை மகன் சுமந்து கொண்டு போனாங்க. நீ மலை மேல ஏறி விசுவாச போராட்டத்தில் போகும்போது உன் விறகுகளை சுமக்கிறவன் தான் உன் கூட இருக்கணுமே தவிர, நீயே கடின பாதையில ஏறிட்டு இருக்க. ஆனா நீ போகிற பாதையில நீ போடுற கூத்துக்கெல்லாம் வந்து அங்க பெயில் அவுட் பண்ணி இங்க பெயில் அவுட் பண்ணி உன்னை பாதுகாக்கிறதுக்கே ஆபிரகாமுடைய நேரங்கள் போய்விடக் கூடாது. உன் கூட இருக்கிறவங்க உன்னை தாங்குறவங்களா இருக்காங்களா? நீங்க தாங்குறவங்களா இருக்கீங்களா? ஈசாக்கு அந்த விறகுகளை சுமந்து கொண்டு மலை மேல ஏறும்போது அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது. தகப்பன் போறார், நான் போறேன் என்று போனதனால் அங்கே யெகோவா ஈரே வெளிப்பட்டான். They must be your partners and not your project for you to work. இரவும் பகலும் இந்த நட்புக்காக நேரத்தை செலவு பண்ணி அதை சரி பண்ணி இதை சரி பண்ணி அவனை பண்ணி இவனை பண்ணி உன் நேரத்தை வீணாக்குவதற்கு அப்படிப்பட்ட ஒரு நட்பு உனக்கு தேவையில்லை. உங்க சோகமான ஆமீன் நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்காக தான் நான் பிரசங்கம் பண்றேன். ஆனா உங்க கூட மலை ஏறும் போதும் என் தகப்பன் போறாரு, அடுத்த கம்ப்ளீஷனுக்கு போறாரு. வாழ்க்கையில விசுவாச போராட்டத்தின் நேரம் ஏனோ தெரியல, எங்க அப்பா கண்ணில் கண்ணீரை பார்க்கிறேன், நான் சுமக்கிறேன்ப்பா விறக, உயிர் போனோ இல்லை எனக்கு தெரியாது, நான் இருக்கேன் என்று சொல்லக்கூடிய நட்புகள் தான் உன் கூட இருக்கணும். நச்சு பிடிச்சவங்களை ஒரு சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. Healthy relationships, they must be partners. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் சண்டை தீர்க்கிறதுக்கே நேரம் சரியா போயிடும். நீ எங்க வாழ போற? அவனை சரி பண்ணி இவனை சரி பண்ணி, அவன் போன் பண்ணா இவன் போனா, அவனை திட்டி இவனை சமாளிச்சு இவனை சமாளிச்சு அப்படிப்பட்ட ஒரு நட்பு உனக்கு இருந்து நீ இதுக்கே உன் நேரமும் மைண்டும் போயிருமே தவிர நீ சேர வேண்டிய தூரம் எங்க போய் சேர போற? இல்லையாலாம் வராதுன்னு நினைக்கிறேன். பாஸ்டர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீ எடுக்கவே மாட்டேன் நான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? You need a healthy relationship that will add value to your life. கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். நான் உன் சொல்ல போறேன், நல்லா கேட்கணும். உன் வாழ்க்கைக்கு தரத்தை சேர்க்கிறவங்க இருக்காங்களா? Praise the Lord. உன் வாழ்க்கையின் தரத்தை கீழே இருக்க நினைக்கிறாங்களா? வெளியே வந்துரு. It must add value to your life. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க எப்பவுமே அவங்கள சுமக்கணும். ஃபோன் எடுக்கலாம், அன்னைக்கு நைட் ஃபுல்லாக சண்டை போடும். நிறைய வேலை இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னா, உனக்கு வேலை இருந்தால் எனக்கு என்னடா? டேய் எனக்கு வேலை இருக்குடா. உனக்கு வேலை இருந்தா என்ன? நான் அதெல்லாம் அப்போ என் வேலை தான் எனக்கு முக்கியம். நான் கானான் போனோம். இருக்கீங்களாங்க? நான் கானான் சேரணும்.
நான் அந்த லட்சியக்கார போகணும், நான் ஜாதிகளின் தகப்பன், என்னை குறித்த நோக்கங்கள் நிறைவேறணும், இன்னும் நான் எவ்வளவு தூரம் சேர வேண்டியிருக்கு, அதுல தான் எனக்கு முக்கியம். இப்போதான் உன்னை பெயில் அவுட் பண்ணேன், 318 பேரை கொண்டு வந்து சண்டை போட்டு விடிச்சேன். திருப்பி உன்னை விட்டா திரும்ப சண்டை போடுவேன், திருப்பி நான் வந்து நிக்கணும், திருப்பி சண்டை போடுவேன், திருப்பி நான் வந்து நிக்கணும், திருப்பி சண்டை போடுவேன், திருப்பி நான் ஹே, இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களை அழைச்ச அழைப்புக்கு தான் போகணும். வாழ கத்துக்கோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரிலேஷன்ஷிப் இஸ் பார்ட்னர்ஷிப். இட் மஸ்ட் நாட் பிகம் அ ப்ராஜெக்ட். பா எழுந்துட்டான்டா, இனி வந்தாச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்பா காலமெல்லாம் அவனை சுமந்து அவனுக்கு செஞ்சதை செஞ்சு அதுக்கப்புறம் ராத்திரியில் பார்த்தா நன்றி கிட்ட தான் வார்த்தை தான் பேசுவானா. அவனுக்கு நீ சேவை செஞ்சுதான் என்ன பிரயோஜனம்? தூரமா நெல்லு, இந்தா வேதம் எடுத்துக்கோ, இந்த பக்கம் ஃபுல்லாக நீ எடுத்துக்கோ, இந்த பக்கம் எடுத்துக்க, நீ இருக்கிற கொஞ்சம் ஆனால் நிம்மதியாக விடுற ஆளை எனக்கு ஊழியம் இருக்குடா, நான் அங்கே போய் சேரணும் என்று போகிற பங்கு. என் பிள்ளைகளோடு மனம் திறந்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். டோன்ட் மேக் பார்ட்னர்ஷிப் அ ப்ராஜெக்ட். சொல்ல போறவங்க வலது கை உயர்த்துங்களா. நீங்க உன்னதத்துக்காய் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு பெரிய லட்சியக்காரம் இருக்கு. உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்களை குறித்து ஒரு மகத்துவம் இருக்கு. ஆமேன். ஆனா நீங்க அந்த போகிற மகத்துவத்திற்கும் கூட இருக்கிறவங்க அதை கற்றவங்களா இல்லைன்னா நீங்க சேர வேண்டிய தூரம் சேரவே முடியாது. கை மேல இருக்கும்போது இப்படி சொல்ல விரும்புகிறேன், தெய்வீக நோக்கங்களை விட்டு உங்களை இழுக்கிறவங்களா இருந்தா தயவு செய்து அதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு தெய்வீக நோக்கத்தை நோக்கியே உங்க ஓட்டத்தை நன்றாய் ஓடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, எதுக்கு அழைச்சாரோ அதுதான் நிறைவேற்றணும். டெய்லி 318 பேரை கூப்பிட்டு வந்து சண்டை போட்டு உன்னை விடுவிச்சுட்டே இருக்கிறதுக்கு என்னை கர்த்தர் அழைக்கல. எனக்கு சண்டை போடவும் தெரியாது, எப்போ வந்தாலும் சண்டை தான். அப்படி ஒரு உறவு இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படியே வீட்டுக்கு வந்தா கூட அப்படியே பார்த்து, என்ன கூப்பிட மாட்டியா, எப்போ வாங்கின பீரோ சொல்ல மாட்டியா, டேய் பீரோ சொக்கா வைக்கிறதுக்குடா, அது உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் சொல்ல மாட்டியா, கூப்பிட மாட்டியா. அந்த மாதிரி ஆள் நம்ம கூட இருந்து எப்படி தெரியுமா இருக்கணும்? வந்தனே, ஏய் என்ன பீரோ வாங்கியிருக்க, அழகுடா, எங்க வாங்கினேன், so nice, beautiful, அழகுப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் திரும்ப பிடிச்சுண்டா சீக்கிரம். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. நம்பர் 5, I want to close this. ஆமென். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி லட்சியக்கார போனோம்னா சிலரை விட்டு விலகிற தைரியம் வேணும். லெட்டிங் கோ இஸ் நெசசிட்டி. நான் அப்படியே உட்காந்து 30 வருஷமா நான் உனக்காகவே, நீ 50 வருஷம் இருந்தாலும் சான்ஸே கிடையாது. உனக்கும் எனக்கும் ஒத்தே போவாது, சான்ஸே இல்லை. என் நோக்கம் காணான், உன் நோக்கம் ஆடு மாடை சேர்த்துக்கிட்டு சோதம் கோமாராவை சுற்றிக்கிட்டு உன்னுடைய அந்த 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 பர்வர்டட் மைண்டில் நீ வாழணும்னு நினைக்கிற. எனக்கு போக வேண்டியது காணான். எங்கள் அப்பா என்னை அழைச்சாரு, ஜாதிகளின் தகப்பன்னு சொன்னார். ஐ ஹாவ் அ லாங் ஜேர்னி டு கோ. உனக்கு இங்கே சொத்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பேர் அந்த சோதமாண்டியே நீ வாழணும்னு நினைக்கிற. நான் உன் கூட இருக்க முடியாது. நான் ஆழமாக முடிச்சிடறேன். லெட்டிங் கோ. சில நேரத்தில் சில இடம் வரும்போது, சில சூழ்நிலை வரும்போது சிலரை விடணும்னா தைரியமாக விட்டு போகிற அவசியம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. சோதோம் கோமோரா அழிக்க போறார் கர்த்தர், டிஸ்ட்ராய் பண்ண போறாரு. ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்துட்டாரு, எல்லாரும் வெளியே வந்துருங்கன்றாரு. லோத்துக்கு அங்கிருந்து போக அப்போ நீ இருந்துட்ட சோதமாண்ட பரவாயில்ல, இப்போ அவர் அழிக்க போறார். அங்க அக்கினி பெய்ய போகுது, சுட்டெரிக்க போறார், வெளியே வந்துருன்றார். தூதன் லோத்தை கையை பிடிச்சி தரன்னு இழுக்கிறாருங்க. இழுக்க வேண்டி இருந்துச்சுங்க. இழுத்தும் கூட அவன் வரமாட்டாங்க. அப்படியே அவன் பொண்டாட்டி திரும்பி பார்த்துச்சுங்க.
What kind of relationship is this? கையை பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டேன்னு சொல்லக்கூடியவன் எங்கேயோ போற ஆபிரகாமை நோக்கி நீ எப்படி கூட வர முடியும்? ஒரு சொல்ல மாட்டீங்களா? இப்படி நல்லா பாருங்களேன். ஆபிரகாம் இந்த வழியா போறாருன்னா அதுக்கு நேர் விரோதமான வழியில போறவன் லோத்துங்க. இது ரெண்டு கடைசி வரைக்கும் ஒத்தே போவாதுங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா? லோத்துக்கு அந்த பழைய வாழ்க்கை, அந்த கடந்த காலம், something perverse. அப்போ 30 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி, இன்னைக்கும் அதை நினைச்சிட்டு இருக்க. ஆபிரகாமுக்கு கடந்த நாள் நான் வேதனைப்பட்டது உண்மைதான், லோத்து கூட அழுதது உண்மைதான், அவங்க அப்பா அழுதது உண்மைதான், அவங்க அப்பா இறந்தது உண்மைதான், அதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் போறது இந்த பக்கம், நீ போவது இந்த பக்கம், இது ரெண்டும் ஒத்து போவாதுன்னா பிரிஞ்சு வாழு. ஒரு சொல்ல மாட்டீங்க. உங்க கூட இருக்கிறவங்க என்ன உங்களுக்காக தியாகம் செய்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? அவன் சோதோமை விட்டு வருவதற்கு, தியாகம் செய்வதற்கு ஆயத்தம் அல்ல. ஆபிரகாமை விட அவனுக்கு எது முக்கியமா இருந்துச்சு? சோதோம் கோமோரா. உங்க நட்பு உங்க முன்னேற்றத்தின் மேல நோக்கமா இருக்கா? அல்ல இருக்கிற சில விஷயங்களுக்காக தான் நட்பில் இருக்கீங்களா? கடந்த காலத்தை விட முடியாத நட்புகள் இருக்குமானால் நீங்க அவங்கள விட்டுறது ரொம்ப நல்லது. இன்னொரு வாட்டி கேட்கல, சிலர் உங்க கூட இருக்காங்க, அவங்களால அந்த சோதம் குமார் அந்த கடந்த காலத்தை விட முடியலன்னா நீங்க இவங்களை விட்டுறது ரொம்ப பெட்டர். ஒரு சொல்லிடுங்களேன். நான் உறவின் ஆழங்களை, நச்சு நிறைந்த உறவுகள் நமக்கு இருந்தால் கஷ்டம் என்று உங்க கூட பேசி கொண்டிருக்கின்றேன். 13:14 அதிகாரம் 14 நான் வாசிட்டு போயிடுறேன். 13 லோத்து ஆபிரகாம் நல்லா படிப்பேன், ஒரு நல்ல அமைஞ்சம். லோத்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நடந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தொல்லை வேணாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த, எல்லாரும் அது பின்புன்றது கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசினார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களாங்க? இவ்வளோ நாள் கர்த்தர் முதல்ல சொன்னார், ஆபிரகாமே நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ, நான் உன் கூட இருப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி ஒரு டிரெக்ஷன் கொடுத்தார். ஆமென். ஆபிரகாம் புறப்பட்டாரு. ஆனா கூட யாரை கொண்டு போனாரு? லோத்தை கொண்டு போனார். நீங்க நல்லா பார்க்கலாம், அந்த 12 தொடங்கி இந்த வசனம் வர்ற வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பேசவே இல்லைங்க. ஆனா எப்போ ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிஞ்சானோ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசினார். ஒருவேளை இன்னைக்கும் கர்த்தர் உங்க சிலர் கூட பேசாமல் இருப்பதற்கு காரணம் சில நச்சு பிடிச்ச சில உறவுகளினும் சோதோமை சுற்றி. ஒரு அல்லேலூயா வரலையே. Abraham did not hear the voice of God. God was silent. And when Abraham departed, then God spoke. God did not speak from Genesis 12 until 13:14 of the book of Genesis. After Lot departed, God said, lift up your eyes. இப்ப கர்த்தர் சொல்றார், உன் கண்களை, இதுவரை கண்ணை ஏறெடுத்து பார்க்க முடியாது. சிலர் கூட இருந்தா கண்ணெல்லாம் ஏறெடுத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆமா, அப்படியே அவங்க கூட இருந்து அப்படியே முடிஞ்சிட வேண்டியதான். நஞ்சு சார்ந்த நட்பு, பாய்சனஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். நான் சொல்றது ரொம்ப ஆழமான செய்திங்க. இந்த சர்ச்சில் இதுவரையும் பேசினதுல இதுதான் சிறந்த செய்தி. பின்னாடி ஒரு தனி ஆமேன் கேட்டுச்சு, ரொம்ப நன்றி. இப்ப சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இப்ப ஆபிரகாம் மீண்டும் கனவின் மகத்துவங்களை காண தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் பைபிள் he comes and he settles at the trees of மாமரே என்ற இடத்தில் வந்து பலிபீடத்தை கட்டி ஆபிரகாம் தேவனை ஆராதித்தான். இதுவரையும் ஆராதிக்கும் கூட முடியலங்க. பேசவும் இல்லை, பலிபீடமும் இல்லை, ஆராதனை இல்லை. காரணம், வேண்டாத ஒருத்தன். சிலர் கூட இருந்தா அவரும் பேச மாட்டாரு, நீயும் ஆராதிக்க மாட்ட, பலிபீடமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்போவாது புரிஞ்சது அவ்வளோ நேரம் பேசினது. இன்னைக்கு ஒரு இன்வென்டோரி எடுங்க. என் ஜெபம், என் ஆராதனை, கர்த்தர் சத்தம், ஆலய வாழ்க்கை, இதெல்லாம் கேட்காமல் இருப்பதற்கு காரணம் யாரோ இவர்களோ. அப்படி இருக்குமானால் சில விஷயங்கள் ஆழமான தைரியமான சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு உன்னை கர்த்தர் அழைக்கும் போது எந்த தூரத்துக்கு அழைச்சாரோ கண்டிப்பாக நீங்க உங்க சந்ததி அங்கதான் நிக்கணும்.
ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? யாரையும் வெறுக்கணும்னு சொல்லலை. இரக்கம் காண்பிக்கணும், இரக்கம் காண்பீங்க. உதவி செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்மையாக இருக்கவங்க தாழ்மையாக இருங்க. ஆனால் போக வேண்டிய தூரத்தில் நீங்கள் இந்த பக்கம் போகும்போது உங்கள் கூட இருக்கிற நெருக்கமான நட்புகள் உங்களை பின்னாடி இழுத்து சோதம் பக்கம் கொண்டு போதுன்னா உதறி தள்ளிவிட்டு நீங்கள் போங்க. என்னைக்கு நீங்கள் பிரிறீங்களோ அன்னைக்கு உங்கள் கனவு, உங்கள் தரிசனம், உங்கள் ஆராதனை, உங்கள் வேத வாசிப்பு எல்லாமே வித்தியாசம். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள நீங்கள் வளர்வீங்க? இதுவரையும் ஆராதிக்காத மாதிரி ஆராதிக்கிறவங்க யாரா இருக்கீங்க? Abraham departed from Lot and then God spoke to him. He comes with peace to the plains of Mamre and he built a tent and he worshipped the Lord. சிலர் உங்க கூட இருக்கிறனால தானோ உங்க ஆராதனைகள் கூட நல்லா இல்லை. அப்படிப்பட்ட நச்சு நிறைந்த உறவுகளை தாண்டி போகிற பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவுக்குள் உங்களை பொசிஷன் பண்ணுங்க. இப்படி சொல்றேங்க, ஊழியமா பெஸ்ட் ஊழியம் பண்ணுங்க. குடும்பமா பெஸ்ட் குடும்பமா இருங்க. வேலையா பெஸ்ட் வேலை பண்ணுங்க. லைஃபா பெஸ்ட் லைஃப் வாழுங்க. நல்லா வாழுங்க. சும்மா அது இதுன்னு அப்படி இப்படி அலைஞ்செல்லாம் வாழாதீங்க. நல்லா வாழுங்க. ஆண்டவர் என்ன எதுக்காக உங்களை வயர் பண்ணாரோ, எதுக்காக உங்களை விசித்திர வினோதமாய் உண்டாக்கினாரோ அது நோக்கத்தின் பரிபூர்ணம் போகணும்னா, இதை பேசும்போது நான் ஒரு கோணமாக மட்டும் பேசியிருக்கேன். உங்கள் வாழ்க்கை சிலருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சிலருடைய பிரச்சனை சிலரை மன்னிக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் உறவில் இருக்கின்ற சிலரை மன்னிக்க வேண்டியிருக்குன்னா அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு கூட போங்க. பட் வாட் எவர் இட் இஸ், யூ மஸ்ட் லேர்ன் டு ஹேண்டில் ரிலேஷன்ஷிப் வெல். ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த உலகத்தை விடுவீங்க? நான் ஆபிரகாம் லோத்தின் பிரிவை குறித்து பேசிட்டேன். அது ஒரு பக்கம் ஒரு சாராராக பேசிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தோடு இன்னைக்கும் வேரூண்டி இருக்கீங்களோ, உலகத்தை விடணுமா? உலகத்தை விட்டுருங்க. ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? சில நண்பர்களை விடணுமா? விட்டுருங்க. சில கட்டுகளை விடணுமா? விட்டுருங்க. சில சுபாவங்களை விடணுமா? இன்னைக்கே அதை விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது பாஸ்டர். இல்லைங்க, முடியுங்க. 21 நாள் செய்யாம இருங்க. 21வது நாள் கர்த்தர் உனக்கு பரிபூர்ண விடுதலை தருவாருங்க. Come on, position yourself and say I have to go to Canaan. எனக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு, ஒரு தூரம் இருக்கு. இயேசுவை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பேன் சொன்ன. என் நண்பர்களை விட, என் குடும்பத்தை விட, என் செல்வத்தை விட, எனக்கு இருக்கிற செல்வாக்கை விட எனக்கு இயேசுவே பெரியவர். அவரை முன்னாடி வைங்க. மற்ற எல்லாத்தையும் பின்னாடி வைத்துக் கொண்டு நீங்க வாழ வேண்டிய உங்க வாழ்க்கை நன்றாக வாழணும். ஐ ரிப்பீட் and I close. You must live the best life. வாழ போகிறது கொஞ்ச நாளுங்க. அதை நன்றாக வாழ்ந்துடுங்க. சந்தோஷமா வாழ்ந்துடுங்க. உடஞ்சும் பிரிஞ்சும் சண்டை போட்டும் அவங்கள பண்ணி இதை பண்ணியும் நீங்கள் வாழ்ந்து போய் கொஞ்சம் தூரத்தில் பல்லெல்லாம் கொட்டி போயிடுங்க. நான் யோசிக்கவே இல்லை எனக்கு 55 வயசு ஆகுன்றது என்னால் நம்பவே முடியலங்க. ஐ கேன் பிலீவ் இட். அதெல்லாம் இந்த முடியெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி அது வெள்ளை வெள்ளையா அப்படி இப்படியே கொட்டுறதெல்லாம் நம்பவே முடியலங்க. நான் முட்டிக்கால் லைட்டாக வலிக்கிறது என்னால் நம்பவே முடியலங்க. இதெல்லாம் எனக்கு ஏற்படும் என்று யோசிக்கவே இல்லைங்க. இன்னும் 10 வருஷத்துல கர்த்தாவே என்ன ஆகும்? Life is brevity, life is short. Live the best life. Don't waste your time. Don't waste your energy. Don't waste your precious anointing for some dumb relationship. கர்த்தருக்காக எழுந்து வாழும் பாக்கியத்தில் நீங்கள் வாழுங்க. இந்த நியூ லைஃப் சர்ச் மக்கள் எல்லாரும் கையை மேலே உயர்த்த பார்க்கலாம். உங்களை இன்னைக்கு வாழ்த்துறங்க. உங்களை குறித்த நோக்கம் பெரிதுங்க. நல்ல தூரங்கள் நீங்க சேருவீங்க. உங்களை கர்த்தர் அழைக்கும் போது என்ன நோக்கத்தோடு அழைச்சாரோ அந்த அழைச்ச கரையில சீக்கிரம் உங்க பாதங்க நிக்கணும். உங்களை விட்டு எதெல்லாம் பிரிக்கப்படணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ நீங்க மனமுகுந்து நின்றீங்கன்னா கர்த்தர் சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களை சேர்க்க வேண்டிய தூரத்துல சேர்ப்பார். ஈவன் த்ரூ தி இன்டர்நெட் என் சத்தத்தை யார் கேட்டாலும் சில நேரத்தில் நல்ல நண்பர்களுக்காய் கர்த்தரை சோத்திருக்கிறேன். பட் இந்த 5-6 புள்ளிகளை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க புரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள், சில உலக காரியங்கள், சில கட்டுகள் தான் நம்ம ஆராதனைக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் கிறிஸ்துவோடு நடக்கும் நடக்குக்கு தடையா இருக்குமானால் அவைகளை தட்டி எரிந்து கொண்டு எழுந்து லட்சியக்காரை நோக்கி தரிசனத்தையும் கனவையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நான் இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லிடுங்க.
Shall we stand in the presence of God? Amen. எழுந்து நிற்போமா? That's all I got. நான் திரும்ப உங்களை வியாழக்கிழமை காலையில 9:30 மணிக்கு சந்திப்பேன். கர்த்தர் பெரியவர். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எல்லாருடைய கரங்களை மேல உயர்த்தி let's offer ourselves as a sacrifice to God today. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. 13:14 எழுதப்பட்ட வார்த்தை, ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிஞ்ச போது கர்த்தர் மீண்டும் அவனோடு பேசினார். கண்ணீர் எடுத்து பார் என்று சொன்னார். மாம்ரேயின் சமவெளிகள் வந்து ஆபிரகாம் பலிகளை செலுத்தி தேவாதி தேவனை ஆராதித்தான். He worshiped God. Thank you Lord. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோ விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுதும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி as you மெல்லமாத பாட்டை வாசிங்கன. எல்லாரும் கண்களை மூடி. கமான். இன்னைக்கு நான் பேசின வார்த்தை ஏதோ ஒரு லோத்து ஒரு ஆபிரகாம் என்ற உறவு மட்டும் அல்லங்க. உலகமா இருக்கலாம், எனக்கு தெரியாது. இட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் பீப்புள். வித்தியாசமானவங்களுக்கு அது வித்தியாசமான பிரச்சனையா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சில விஷயங்களில் சிலதை விட்டுட்டு போனதான் சில கனவுகளை காண முடியும். தேவன் நம்மோடு பேசுவார். ஆராதனையில் விடுதலை இருக்கும், இளைப்பாறுதல் வாழ்க்கைக்கு திரும்பும். So let us lift up our hands. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களாய். Thank you. No drum, just the keyboard for a minute. Hallelujah. எத்தனை பேர் இதயங்களை கர்த்தருக்காக திறப்பீங்க? எல்லா நண்பர்களை விட சிறந்த நண்பர் வேறு யாருமல்ல, என் அருள்நாதர் இயேசு ஒருவர் தான். There is no one like Jesus. There is no one. There is no one. There is no one like Jesus. எல்லாம் இன்னும் 3 முறை சொல்வேன். நல்லா கையை தட்டியா. There is no one like Jesus. None like Jesus. There is no one like Jesus. He is the best friend. There is no one like Jesus. 3 முறை சத்தமா சொல்ல. இயேசுவே, my Jesus, my Jesus, my Jesus. Hallelujah. Thank you Lord. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல
வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, இயேசுவே, என் தெய்வமே, இயேசுவே, என் தெய்வமே, இயேசுவே, தெய்வமே, இயேசுவே. இந்த கரங்களை உயர்த்தும் போது பாச ஜெபஸ்டின் வந்து உங்களுக்கு ஜெபிப்பாங்க. ஜெபராஜ் பாச ஆசீர்வாதம் கூறி முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் என்று நம்மத்தில் பேசின வார்த்தைக்காக உள்ளத்தில் இந்த சந்தோஷம் நிறைந்த இருதயத்தோடு கரங்களை தட்டு தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நமக்காக வைத்திருக்கிற லட்சியக்கரை அடையும்படியாக இந்த கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சத்திய வார்த்தை மூலமாக பேசின கிருபைகளுக்காக இந்த ஆண்டோடத்தில் ஜெபிப்போமா? என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் யாவரும் கண்களை மூடி எங்களை நேசிக்கிறதான எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, இன்று நீ பேசினுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம், பல ஜெபங்களை ஜெபிக்கிறோம். ஆனாலும் எனக்கான லட்சியக்கரை செல்ல முடியவில்லையே, ஏனென்று பல கலக்கங்களை கண்ணீரோடு இங்கு வந்திருப்பார் என்றால் நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. சில எந்த காரியங்கள் எங்களை விட்டு நீங்கணுமோ, எந்த மனிதர்களோ, என்ன உறவுகளோ, என்ன செயல்களோ, எது எங்களை விட்டு நீங்கணுமோ என்று ஜெபித்துக் கொண்டு ஒருவேளை ஆண்டவரே பல கண்ணீர்கள் கவலையில் மத்தியில தனக்காக நிர்ணயித்த நோக்கத்தை அடையாத வண்ணம் கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில எவை அவைகள் அவர்களை விட்டு நீங்க வேண்டுமோ இன்றைய இயேசுவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து தன் வாழ்க்கை முன்னேறுவதற்கு, தன் லட்சியை அடைவதற்கு ஆண்டவரை விரோதமாய் செயல்படுகிற எப்பற்பட்ட உறவுகளோ, நபர்களோ, செயல்களோ இன்று வேரோடு பிடுங்கபடியா ஜெபிக்கிறோம் ராஜா. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, தன் வாழ்க்கை லட்சிய கரையில மகிழ்ச்சியோடு ஓடத்தக்கதாய், தன்னுடைய வாழ்க்கையில விரைவாய் முன்னேறத்தக்கதாய், வெற்றிகளை காணும்படியாக என்று கேட்ட வார்த்தையின்படியே அன்று சிலது கடினமாக இருக்கலாம். இன்று தன்னுடைய வாழ்க்கையில கூட ராஜா எந்த உறவுகள், நபர்களோ, எவைகள் தன்னுடைய செயல்கள் விலக வேண்டுமோ அது விடுவதற்கோ செயல்படுவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே தன் இருதயத்தில் உறுதியை கட்டளையிட்டு ராஜா இன்று அவைகளுக்கு விலகும்படியான ஒரு திட இருதயத்தோடு பிள்ளைகளுக்கு கட்டிடபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற வேண்டும். அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உம்முடைய வார்த்தையை காத்துக்கொண்டு எழும்பி பிரகாசிக்கிறாய். கூடி சீக்கிரம் அநேகர் இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு தங்களுடைய சாட்சிகளை கூறும்படியாக கர்த்தரின் வாழ்க்கையில் நிர்ணயத்திற்குள்ளாக நான் ஓடுகிறேன், லட்சியக்கரை அடைகிறேன் என்று சொல்லும்படியாக உடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த கேட்ட வார்த்தையை விட்டு விடாதபடி அவைகளை தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையில செயல்படும்படியாக உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்றே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை விசேஷத்தினால அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆறுதல் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பங்கு கொள்ள உதவி செய்வீராக. இந்த ஆறுதல் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆறுதலையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஊழியர் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அன்றே எங்களுக்கு பேசுகிற வார்த்தைகளுக்காக, எங்கள் ஊழியர் கொண்டு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னும் அவருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு, இன்னும் ஆயுசு வருஷங்களை கூட்டி கொடுத்து, நன்மையின் கிருபையினால் அலங்கரித்து, இன்னும் உயர்ச்சி அழகு பார்க்கப்பட கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே உடனிருந்து நடத்துங்கப்பா. இங்க வந்திருக்கிற யாவரும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அன்றாக இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் இணைந்து ஒன்றாய் சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதாக்கள் அவருடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. சின்னம் சீரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார்.
சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். கரங்களை உயர்த்தி ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரரவர், என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார்.